ராகவ் அபிகட்டத்தில் தாலி கட்ட சொல்கிறாங்க. தாலி கட்டத்துக்காக போகிறாரு. அப்படியே முரளி பார்க்குறாரு. கண்டிப்பாக தாலி கட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிக்ஸ் வந்த மாதிரி கீழே விழறாரு. அப்படியே கத்துறாரு. அங்கே வந்து அஞ்சலியும் கத்துறாங்க. ஐயோ என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவி குத்த கையில் கொடுக்குறாங்க. ஆகாஷ் வந்து பாரு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அவரும் மாமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அப்படியே தூக்குறாரு. எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அபியானு எல்லாருமே பார்க்குறாங்க. ராகவ் மட்டும் அப்படியே போகிறாரு. போயிட்டு ஒரு கடபரை எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்தோடனே அப்படியே கிட்ட வராரு. என்ன இவன் இப்படி வலிப்பு வரும்போது இவ்வளோ பெரிய கடபரையை கொண்டு வந்து நிற்கிறான். இவன் குத்தனாலும் குத்துவான், இதுக்கும் மேலே இங்கே நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு முரளி. அப்படியே கீழே குத்துறாரு. எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. இந்த கெட்டபரை பிடிக்க சொல்லுங்கள் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அப்படியே கெட்டபரை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அப்படியே பொறுமையாக எழுந்துக்கிறாரு. இப்போ சரியாயிடுச்சா பரவாயில்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. பரவாயில்லப்பா உட்காரு உனக்கு கேராக இருக்கும் நிற்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை சொல்கிறாங்க. அப்படியே உட்கார வைக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. சரி டைம் ஆகிடுச்சு நம்ம வந்து தாலி கட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே வா அஞ்சலி நீயே கையில் எடுத்து கொடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி அஞ்சலியும் போகிறாங்க. போனோடனே அதே மாதிரி தாலி கழுத்தில் அபி கழுத்தில் போடுறாரு. கோபமாக வருது பார்க்கும்போது. நான் என்ன நினச்சா இங்கே என்ன நடக்குது, இந்த அபி கழுத்தில் தாலி அவன் கட்டக்கூடாதுன்னு நான் நினச்சா என் கண்ணு முன்னாடி எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாரு. எல்லாமே முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கும் போது அப்படியே அபி வந்து தெரியாமல் அவர் மேலே படுத்துட்டு இருக்காங்க. என்ன இது தலகாணி அசைகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ராகவ் ஐயோ தலகாணி நினச்சி இவர் மேலே வந்து படுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும் போது அவங்க தாலி வந்து பட்டனில் மாட்டிக்கிச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே ராகவ எழுந்துக்கிட்டாரு. இரு என்னாச்சு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பட்டன் அவரும் எடுக்கிறாரு. இருங்க நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் எடுக்கிறாங்க. 2 பேருமே மாற்றி எடுத்துட்டு இருக்காங்க. கோவம் அதிகமாக வருது ராகவுக்கு. அப்படியே பட்டனை பிடிச்சி அறுத்துட்டாரு. அதை பார்த்தோன்னே அபிக்கு பயங்கரமாக கோவம் வருது. எங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, இப்படி தான் பண்ணுவீங்களா, தாலி அறுந்துருந்தா என்ன பண்ணுறது பட்டனாக இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு அபி கத்துறாங்க. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு. ஆமாம் உங்களுக்கு தாலி மேலே அக்கறை இல்லைன்னா நீங்கள் எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு என் கழுத்தில் தங்கத்தில் தாலி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கோவமாக பேசுகிறாங்க. இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, அன்னைக்கு கல்யாணம் பண்ணும் போது உன் கழுத்தில் கட்டினது வெறும் கயிறு தான், இப்போ உன் கழுத்தில் போட்டது வெறும் ஒரு செயின் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்புறம் எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணீங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அபி. நான் எதுக்காக பண்ணேன்னா பாட்டி சந்தோஷமாக இருக்கணும், உன் குடும்பத்தில் இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே இன்னும் கோவம் அதிகமாக வருது அபிக்கு. ஆமாம் நிறைய விஷயம் நல்லது பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்க. ஆனால் ஒரு சமயம் உங்களை மாதிரி கெட்டவரே இல்லைன்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜெயிலர் மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. எதுக்காக என்னை இப்படி பழி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை ராகவ். அப்படியே அமைதியாக இருக்காரு. அங்கேருந்து 2 காருக்கு நடுவில் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. முரளி யோசிக்கிறாரு. ஆமாம் எனக்கு வலிப்பு வந்ததுன்னு தெரிஞ்சும் இவன் இவ்வளோ பெரிய கெட்டபரி எடுத்துகிட்டு வரான், இவங்கிட்ட இனிமேல் உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ராகவ் கிட்ட அப்படின்னு முரளி அப்படியே யோசிச்சுட்டு கார்டனில் நின்றுட்டு இருக்காரு. அப்போ அங்கேருந்து ஆகாஷ் வராரு. நல்ல மல்லிகைப்பூ வாங்கிட்டு சந்தோஷமாக வராரு. அப்படி வரும்போது பார்க்குறாரு. இங்கே பாரு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இனிமேல் சந்தோஷமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டே உள்ளே போகிறாரு. முரளி அப்படியே பின்னாடியே போகிறாரு. போயிட்டு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காரு. உள்ளே அணு இருக்காங்க. இந்தாங்க உங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் வச்சுக்கோங்க தலையில் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கொடுக்குறாரு. என்னங்க நான் தான் தலையில் பூ வச்சுருக்கேன்ல அப்படின்னு அனு சொல்கிறாங்க. பரவாயில்லை இதையும் வச்சுக்கோங்க, நானே உங்களுக்கு வச்சு விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் தலையில் வச்சு விடுறாரு. இங்கே பாருங்கள் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, 15 நாள் முடிய புரியுதா, அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. சரி நடக்கும் போது பார்த்துக்கலாம், இந்தாங்க அல்வா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. எதுக்கு இப்போ இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு அனு கேட்குறாங்க. எனக்கு நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு பொண்ணை ஒருத்தன் ரொம்ப விரும்பினானா, அவன் வந்துட்டு அவங்க பொண்டாட்டிக்கு மட்டும் தரணும்னு சொல்லிட்டு முறுக்கு வாங்கிட்டு போயிருக்கான். ஆனால் உள்ளே சாப்பிடும் போது அந்த முறுக்கு சவுண்டு அவங்க அம்மாவுக்கு கேட்டுட்ருக்கு. அப்போ பையனோட அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அதனால தான் இனிமேல் முறுக்கியை வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்வாவை கண்டுபிடிச்சாங்களாம். சத்தமே இல்லாமல் பொண்டாட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அவ்வளோ இருக்குங்க இந்த அல்வாவில், நீங்கள் என்னங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அனு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. விழுந்து சிரிக்கிறாங்க. என்னங்க என்னால் சிரிப்பு தாங்கவே முடியலங்க, என்னங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. இல்லைங்க உண்மையாக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. சரி அவங்க அம்மாக்கும் சேர்த்து அவர் முறுக்கு வாய்ந்து கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முரளி அப்படி ஒட்டு கேட்குறாரு. ஓ இன்னும் ஒரு நாள் இருக்கா, அந்த ஒரு நாளில் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்துருவீங்களா, கண்டிப்பாக நான் வாழ விட மாட்டேன், நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு.
கண்டிப்பாக இவன் எங்கேயாவது வண்டியில் போகும்போது அந்த வண்டியை பஞ்சர் பண்ணி இவனை ஆக்சிடென்ட் பண்ணால் மட்டும்தான் இவன் அடங்குவான். சந்தோஷமாக இருடா, சந்தோஷமாக இரு, இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு வாழ்க்கையே, நாளைக்கெல்லாம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பின்னாடியே அணுவும் ஆகாஷ் 2 பேருமே பைக்கில் போகிறாங்க. பின்னாடியே போகிறாரு. போயிட்டு பைக் அப்படியே ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணுறாரு. அது உள்ளேருந்து அப்படியே ஆயிலெலாம் லீக் ஆகிற மாதிரி பண்ணுறாரு. அதை பார்க்காமலேயே ஆகாஷ் அப்படியே வண்டி எடுக்கிறாரு. அணுவை கூட்டிகிட்டு போகிற வழியில் வண்டி அப்படியே ஆஃப் பண்ண முடியாமல் அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாரு முரளி. அப்பா, நான் நினச்சது நடந்துடுச்சு, இனிமே அவ்வளோதான், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாரு. அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாங்க. அணுவும் கத்துறாங்க, ஆகாஷ் 2 பேருமே நடு ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க.